வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைல் கரண்டி ஆம்லேட். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தட்கா பேனில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சீரகம், 2லேருந்து 3 பல் நறுக்கின பூண்டு, அரை பத்து தேங்காய், காஞ்ச மிளகா 2 இல்லைன்னா 3 காரத்துக்கு ஏற்ப இங்கே கூட்டிக்கோங்க. 4 கூட போடலாம். சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம் 10 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் பக்கம் வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண கலவையை ஒரு தட்கா பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா ஒரு குழிக்கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அடித்த அந்த முட்டை கலவையை அதில் ஊற்றி நல்லா ஒரு பக்கம் வேகவும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக விடுங்க. ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைல் கரண்டி ஆம்லேட் ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.